ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஃபேண்டசி நாவல்ஸ் தமிழ் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் எழுதிய மயக்கும் மாயை அவள் பாகம் 4 கேட்க போகிறோம். இந்த கதையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். மயக்கும் மாயை அவள் பாகம் 4. அத்தியாயம் 16. ரஞ்சிதாவின் கணவன் குடிபோதையில் அந்த கிழவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கும் உணவு கொடுக்க சொல்வது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. இதை அவள் மறுத்தால் தேவையில்லாமல் அடி உதை வாங்க வேண்டியிருக்கும் என்பதனால் அவன் சொல்வதை செய்து கொண்டிருந்தாள். போக போக அவர்களது நடவடிக்கை எல்லை மீறி போக ஆரம்பித்தது. சாப்பிட்டு கொண்டே அந்த கிழவன் ரஞ்சிதாவின் கணவனுடன் பேச ஆரம்பித்தான். டேய், உன் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் அந்த வீட்டை விற்கவே மாட்டேன்டா. என்ன சொல்கிறீங்க முதலாளி? ஆமாண்டா, நான் சொல்கிறது சத்தியம். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு என் பொண்டாட்டி மாதிரி என்ன, அவளை விட அழகான பொண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க முதலாளி. இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படலாமா? கவலைப்படாமல் எப்படா இருக்க முடியும்? உன்ன மாதிரி அழகான பொண்டாட்டியை வச்சுருந்தா கவலைப்படாமல் இருக்கணும். ஆனால் அப்படி ஒருத்தி எனக்கு கிடைக்கலையே. கண்டிப்பாக கிடைக்கும் முதலாளி, நீங்கள் வேணா பாருங்க. அப்படி கிடைச்சா இந்த வீட்டை விற்க மாட்டீங்க தானே? சத்தியமாக விற்க மாட்டேன்டா. பொண்ணுக்காக தான் இந்த வீட்டையே விற்கலாம்னு முடிவு பண்ணினேன். அதனால் எனக்கு அப்படி ஒரு அழகான ஒருத்தி கிடைச்சா நான் எதுக்காக இதை விற்கணும்? ஆனால் அப்படி கிடைக்க வாய்ப்பே இல்லைடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி, நிச்சயமாக அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும். அது எப்படிரா நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? அப்படி கிடைக்கணும்னா நீ உன்னோட பொண்டாட்டியை என்கிட்ட அனுப்பி வச்சாதான் உண்டு என கூறியபடி அந்த வயதான கிழவன் சிரித்தான். அந்த கிழவன் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு ரஞ்சிதாவின் கணவன் மனதிற்குள் எதையோ யோசித்து கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்க கேட்க ரஞ்சிதாவிற்கு கோபம் அதிகரித்தது. கோபத்தில் அவளது கண்கள் சிவந்தன. அருகில் இருந்த ஒரு கனமான ஒரு கரண்டியை கையில் எடுத்தாள். அவர்கள் இதற்கு மேல் ஏதாவது பேசினால் அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு அவள் துணிந்து விட்டாள். பேசிக்கொண்டே அந்த கிழவன் அப்படியே கீழே சரிந்தான். அவனால் நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூட முடியவில்லை. ஒழுங்கா உட்காரக்கூட முடியல, ஆனால் பேச்சப்பாரு என கோபத்தில் மனதிற்குள் கூறிக்கொண்டே அமர்ந்திருந்தாள் ரஞ்சிதா. அதன் பின்பு ரஞ்சிதாவின் கணவன் அந்த கிழவனை தூக்கி கொண்டு தன்னுடைய பெட்ரூமில் படுக்க வைத்தான். பிறகு அவனும் அங்கேயே படுத்துவிட்டான். அவர்கள் இருவரும் செய்வதை பார்த்து கோபத்துடன் தனிப்பாயை எடுத்து கொண்டு வந்து ஹாலில் போட்டு படுத்து கொண்டாள் ரஞ்சிதா. ரஞ்சிதாவிற்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவில்லை. மனதிற்குள் பல யோசனைகளை போட்டு மென்று கொண்டே படுத்திருந்தாள். அந்த நேரத்தில் அவள் தன்னுடைய கணவனும் அந்த கிழவனும் என்ன செய்கிறார்கள் என்று தலையை திருப்பி பார்த்தாள். அப்பொழுது அவர்கள் இருவரும் காதலர்களைப் போல ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். கருமோ, இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ என மனதிற்குள் திட்டிக் கொண்டே தன் தலையில் அடித்து கொண்டாள். அப்படியே நேரம் செல்ல செல்ல அவளது கண்கள் மெல்ல மூட ஆரம்பித்தன. மறுபுறம் சிவனேசனின் அறையில் மாயா இருந்தாள். சிவனேசன் மாயாவை விடாமல் அவள் மீதான காதலை பொழிந்து கொண்டிருந்தான். தன் மனைவியை கூட இந்த அளவிற்கு அவன் நேசித்திருக்க மாட்டான். சிவனேசனின் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவளை துன்புறுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் இன்று மாயாவை உருகி உருகி நேசித்து கொண்டிருக்கிறான். என்னதான் சிவனேசன் தன்னுடைய காம இச்சைக்காக மாயாவை நேசித்தாலும் அந்த நேரத்தில் அவன் அவளிடம் காட்டும் அன்பு உண்மையாகவே இருந்தது. அதை மாயா மனதார அனுபவித்து கொண்டிருந்தாள். ஒரு புறம் தினம் தினம் இரவில் சிவனேசனால் தூக்கம் களைவது அவளுக்கு சற்று வேதனையை அளித்தாலும் அதற்கான வெகுமதி பொழுது விடியும் பொழுது அவளது கைகளில் வந்தடைவதால் அவள் வேண்டும் என்றே அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு நாளும் தனக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் சிவனேசனிடமிருந்து லாபகமாக கைப்பற்றி கொண்டிருந்தாள் மாயா. சிவனேசன் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனிடம் ஏதாவது ஒன்றை கேட்டு வாங்கி கொள்வாள். அதே போல அவனும் அவனுடைய அற்ப சந்தோஷத்திற்காக தலையை ஆட்டும் பொம்மை போல அவளது விரல் அசைவுகளுக்கு கட்டுப்பட்டான்.
இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அப்பொழுது எழுந்து சென்று தன் மனைவியின் பொருட்கள் இருக்கும் பீரோவை திறந்தான். அது பழைய மர பீரோ என்பதால் அதன் கதவு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அவன் சற்று சிரமப்பட்டு அதை ஒரு வழியாக திறந்தான். இந்த மர பீரோவில் இருந்து ஒரு சில பெட்டிகளை வெளியே எடுத்து கொண்டு வந்தான். அந்த பெட்டிகள் பார்ப்பதற்கு நகை வாங்கும் பொழுது நகைக்கடைகளில் கொடுக்கும் சிறிய நகை பெட்டியைப் போல இருந்தன. எதற்காக இந்த நேரத்தில் இதை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார் என மாயா யோசித்து கொண்டே சிவநேசனின் படுக்கை அறை கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அந்த நகைப்பட்டிகள் அனைத்தையும் கொண்டு வந்தவன் ஒவ்வொன்றாக எடுத்து மாயாவிற்கு அவனது கைகளாலேயே மாட்டிவிட்டான். அவளுக்கோ மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கேட்காமலேயே நகைகள் அனைத்தும் தன்னை வந்து சேர்வதை நினைத்து அவள் மிகவும் ஆனந்தப்பட்டாள். பொறுமையாக சிவநேசன் தன் கைகளாலேயே அவளது உடலை தங்க ஆபரணங்களால் அலங்கரித்தான். ஆடை இல்லாத வெற்று உடலில் தங்க ஆபரணங்கள் மட்டுமே ஜொலித்து கொண்டிருந்தன. அவள் அவனது முன்னால் எழுந்து நின்று அந்த ஆபரணங்களுடன் அவனை சுற்றி நடந்து வந்தாள். இப்ப உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே தங்கத்தேர் நடந்து போற மாதிரியே இருக்கு என சிவநேசன் மாயாவை பார்த்து கூறினான். அதற்கு அவள், ஆனா இந்த தங்கத்தேரை உங்களை தவிர வேறு யாராலும் பார்க்கவோ அல்லது வடம் பிடிச்சி எடுக்கவோ முடியாது. இந்த தேர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என வெட்கம் கலந்த புன்னகையுடன் கூறிக்கொண்டே அந்த அறையில் இருந்த நிலை கண்ணாடியின் முன்பு சென்று நின்றாள். நிலை கண்ணாடியின் முன்பு நின்றபடி தன்னுடைய உடலையும் அதன் மீது உள்ள தங்க ஆபரணங்களையும் பார்த்து கொண்டே, மாயா, சும்மா சொல்லக்கூடாது. நீ எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்க. இந்த நகை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ பேரழகிடி மாயா என நிலை கண்ணாடியில் இருக்கும் தன்னை பார்த்து கூறினாள் மாயா. ஒரே ஒரு எலும்பு துண்டுக்காக காத்திருக்கும் நாயைப் போல தன்னுடைய கண்களால் அவளது அழகை ரசித்து கொண்டே படுக்கையில் படுத்திருந்தான் சிவநேசன். அவனது உடல்நிலையின் காரணமாகவும் வயதின் காரணமாகவும் அவனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அவளுடன் ஓடி பிடித்து விளையாடவோ உறவாடவோ முடியவில்லை. அவன் களைப்புடன் படுத்திருந்தான். ஆனால் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களையும் சோர்வையும் அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. சிவநேசனின் மனம் முழுக்க மாயாவின் நினைவுகளும் அவனது கண்கள் மாயாவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. எதுவுமே கேட்காமல் தனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்த சிவநேசனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மாயா நினைத்தாள். அதன் காரணமாக அவள் அப்படியே சென்று அவனை அணைத்தபடி அவனது மார்பில் முகம் பதித்து அவன் கூடவே படுத்திருந்தாள். என் மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. நான் இப்போ இறந்து போனா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என மனதில் உள்ளதை அப்படியே கூறினான் சிவநேசன். அதற்கு மாயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் இறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு வேற யார் இருக்கா? எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. உங்களை பார்த்ததும் தான் உங்கள் மூலியமா எனக்கு ஒரு குடும்பம் கிடைக்க போகுதுன்னு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை மாயா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக போயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை விட யாரும் என்ன நல்ல விதமாக பார்த்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் உங்களை மாதிரி நல்லவர்கிட்ட சந்தோஷமாக வாழ்ந்து செத்து போயிடலாம். அப்படியெல்லாம் சொல்லாத மாயா. நீ 100 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். உங்களை மாதிரி ஒருத்தர் கூட இருந்தால் 100 இல்லை 200 வருஷம் கூட வாழலாம் என இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். மறுபுறம் ரஞ்சிதாவின் வீட்டில் ரஞ்சிதா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு அருகில் அவளுடைய கணவன் வந்து படுத்தான். ரஞ்சிதா, எழுந்திரு எழுந்திரு என்று அவளுடைய கணவனின் குரலால் அவள் தூக்கம் கலைந்து எழுந்தான். பிறகு அவளை வற்புறுத்தி அவளுடன் ஒன்றாக இருந்தான். என்னங்க, அந்த மேல் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சிட போறாரு. இன்னைக்கு வேணாங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று ரஞ்சிதா கூற அவளது கணவன் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்குவதாக இல்லை. அவனை பொறுத்தவரை அந்த நேரத்தில் அவனுடைய இச்சை தீர்ந்தால் போதும். சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு ரஞ்சிதாவிடமிருந்து விலகி சென்றான் அவளுடைய கணவன். நாம் இவரை விரும்பி காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவர் நம்மை அவருடைய காம இச்சைக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார். அவர் மனதில் நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? நாம் அவருக்கு மனைவியா அல்லது விபச்சாரியா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே ரஞ்சிதா தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே படுத்திருந்தாள்.
ரஞ்சிதா மிகவும் சோர்வாக இருந்தாள். அவள் அப்படியே உறங்கிவிட்டாள். அவளது ஆடைகளை கூட சரி செய்யாமலேயே தூங்கிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை 5 மணியை நெருங்கியது. ரஞ்சிதா எப்பொழுதும் காலையில் எழுந்து பொழுது விடுவதற்குள் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்து விடுவாள். அன்று 5 மணியானதும் அலாரம் அடித்தது. கண் விழித்த ரஞ்சிதா இன்னமும் தன்னை தன் கணவன் அணைத்தபடி படுத்திருப்பதால் அவனுடைய கையை தன் உடலில் இருந்து எடுத்தாள். அப்பொழுது அவள் கண்ட காட்சி அவளை நடுங்க செய்தது. அத்தியாயம் 17. அதிகாலையில் தூக்கத்திலிருந்து கண் விழித்த ரஞ்சிதா அருகே படுத்திருந்த தன் கணவன் கையை தன் உடலில் இருந்து எடுத்து உடைமாற்றிக் கொள்ள தயாரானாள். அப்பொழுது அவள் கண்ட காட்சி அவளை அதிர வைத்தது. ஏனென்றால் அவளது அருகில் அந்த மேல் வீட்டில் இருப்பவன் படுத்திருந்தான். அத்தகைய நிகழ்வை பார்த்ததும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் திகைத்து போய் நின்றாள். உடல் எங்கும் வியர்த்தன. இதயம் வேகமாக துடித்தது. இதயத்தின் ஓசை அவளது காதுகளுக்கு தெளிவாக கேட்டது. கை கால்கள் நடுங்கின. இத்தகைய நிகழ்வு எப்படி நடந்தது? இரவில் நாம் நம் கணவனுடன் தானே ஒன்றாக இருந்தோம். அப்படி இருக்க இவன் எப்படி இங்கே வந்தான் என தெரியாமல் பயந்து போய் நின்றாள். அப்பொழுது அவளது கண்கள் அவளது கணவன் எங்கே இருக்கிறான் என தேட ஆரம்பித்தன. அவன் அவனுடைய பெட்ரூமில் தனியாக படுத்திருந்தான். ரஞ்சிதாவிற்கு பெரிய குழப்பமாக இருந்தது. நம்முடன் இருந்தவர் எப்பொழுது எழுந்து சென்று பெட்ரூமில் படுத்தார் என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றாள். ரஞ்சிதாவிற்கு கோபமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. தன் உடலில் யாரோ தீ வைத்தது போல எரிச்சலை ஏற்படுத்தியது. உடனே அவள் கோபத்தில் ஆடை இல்லாமல் அருகில் படுத்திருந்த மேல் வீட்டில் இருப்பவனை நோக்கி உதைத்தாள். அவளது பாதம் நேராக அவனது முகத்தில் பட்டது. திடீரென தன் முகத்தில் ஒரு தாக்குதல் எதிர்பாராமல் நடந்ததால் பதறி அடித்து கொண்டு எழுந்தான். அப்பொழுது ரஞ்சிதா கோபத்தில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்வதற்காக எடுத்து வைத்திருந்த துடைப்பத்தை கையில் எடுத்தாள். ஏண்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு அவ்வளவு வெறி இருந்தா போய் உன் வீட்டில் உள்ள பொம்பளைங்க கூட படுத்துக்கோ. அடுத்தவன் பொண்டாட்டி தான் கிடைச்சதா என கூறியபடி கையில் வைத்திருந்த துடைப்பத்தால் மீண்டும் அவனது முகத்தில் வேகமாக அடித்தாள். இந்த முறையும் அவன் அவளது தாக்குதலை எதிர்பாராமல் இருந்ததால் அடி மிகவும் பலமாக பட்டது. மறுபடியும் அடிக்க கை ஓங்கும் பொழுது அவன் எழுந்து அதை பிடித்து விட்டான். என்கிட்டயே நீ இவ்வளவு திமிரா பேசுறியா? இரு, உன்னையும் உன் புருஷனையும் இன்னிக்கே வீட்டை விட்டு துரத்துறேன். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். நீ இப்போ பண்ணியிருக்க வேலைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். நீ அப்புறம் களிதான் திங்கணும். குடுடி குடு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் என்னை படுக்க கூப்பிட்டேன்னு நான் போலீஸில் சொல்லுவேன். இந்த வீட்டை உன் பேரில் எழுதி கொடுக்க சொன்னேன். அதுக்காக தான் நீ உன் கூட ஒன்றா இருக்க வர சொன்னதா சொல்லுவேன். அப்புறம் உன் புருஷன் கூட உன்னை சேர்த்துக்க மாட்டான். நீ நடுத்தெருவில் பிச்சை தான் எடுக்கணும். உன்ன மாதிரி ஒரு ஈன பயலோட வீட்டில் வாழ்கிறதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம். அது எவ்வளவோ மேல். பொறுமையாக பேசு. இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசினாலும் உன் புருஷன் கேட்டுக்கிட்டு கண்ணு முழிச்சிடுவான். அப்புறம் நீ நடுத்தருவில் தான் நிற்கணும் என கூறியபடி சிரித்து கொண்டே அந்த வயதானவன் தன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டான். ரஞ்சிதாவின் கணவனோ ஒரு சைக்கோ. எப்பொழுது எப்படி இருப்பான் என அவனுக்கே தெரியாது. ஆகையால் தற்பொழுது தனக்கு நடந்த நிகழ்வை அவனிடம் கூறலாமா என புரியாமல் நின்றாள் ரஞ்சிதா. அவள் மனதில் கூறியதையும் நினைத்தபடி சிலை போல நின்று கொண்டிருக்க மேல் வீட்டில் இருந்த அந்த கிழவன் தனது ஆடையை போட்டுக்கொண்டு அவளை தாண்டி சென்றான். அப்பொழுது அவன் வேகமாக ரஞ்சிதாவின் பின்புறத்தில் ஒரு தட்டு தட்டிவிட்டு சென்றான். அவன் அப்படி தன் பின்னால் தட்டிவிட்டு செல்வது ரஞ்சிதாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. தன் கணவன் சரியில்லாததால் அவளால் எதுவும் செய்ய முடியாமல் நின்றாள். தன் கணவன் சரியாக இருந்திருந்தால் தான் நினைத்ததை தைரியமாக செய்யலாம். அவன் இப்படி சரியில்லாமல் இருப்பதால் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூட வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்றோமே என தன்னுடைய இயலாமையை நினைத்து ரஞ்சிதா கண் கலங்கினாள். தன்னுடைய இந்த அவல நிலை வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என ரஞ்சிதா நினைத்தபடி கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே தன்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். ரஞ்சிதாவை எப்பொழுதும் மறைமுகமாக பார்க்கும் மேல் வீட்டு கிழவன் தற்பொழுது அவளை நேரடியாகவே பார்க்க ஆரம்பித்தான். அவள் எப்பொழுது வெளியில் வேலை செய்தாலும் அவளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த கிழவன் தன்னை காம இச்சையோடு பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் தன்னுடைய அழகின் மீது கோபப்பட்டாள் ரஞ்சிதா. சிறு வயதில் இருந்தே தன்னுடைய அழகின் மீது அதிக அக்கறை செலுத்துவாள்.
ஆனால் இப்பொழுது ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என வருத்தப்படும் அளவிற்கு அவளது நிலை வந்துவிட்டது. இந்த அழகினால்தான் நம் தகுதியே இல்லாத ஒருவன் பேச்சை கேட்டு அவனை திருமணம் செய்து கொண்டோம். இப்பொழுது இந்த அழகினால்தான் வேறு ஒரு பிரச்சனை வருகிறது என தன் மீது கோபப்பட்டு கொண்டிருந்தாள் ரஞ்சிதா. தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டின் முன்னால் உள்ள மரத்தின் நிழலில் அமர்ந்து எதையோ நினைத்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதா. அப்பொழுது அவளுக்கு மேல் வீட்டிற்கு செல்லும் படியில் ஞாபகம் வந்தது. ஒரு முறை படியில் வழுக்கி விழுந்து அங்கே நீட்டிக் கொண்டிருக்கும் இரும்பு கம்பியிடம் இருந்து தப்பித்தது ஞாபகம் வந்தது. அந்த இரும்பு கம்பியை பார்த்தபடி எதையோ நினைத்து கொண்டே இருந்தாள் ரஞ்சிதா. அது மட்டும் இல்லாமல் அந்த மேல் வீட்டு வயதானவன் காலையில் கூறிய வார்த்தைகள் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருந்தன. ரஞ்சிதா ஒரு வழியாக முடிவெடுத்தாள். அதன்படி தனக்கு ஒரு தீங்கும் நேராமல் தான் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என மிகவும் கவனமாக மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தாள். ரஞ்சிதாவின் ஊரில் உள்ள அனைத்து இடங்களிலும் சிவராத்திரிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. அன்று இரவு யாரும் தூங்காமல் ஊரில் சிவனேசன் குடும்பத்தார்கள் கட்டி வைத்திருக்கும் சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஊரில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ரஞ்சிதா மட்டும் கவலையாக இருந்தாள். அந்த நேரத்தில் மேல் வீட்டில் இருந்து மாடிப்படியின் வழியாக கீழே இறங்கி வந்தான் அந்த வயதானவன். அவன் நேராக ரஞ்சிதாவின் அருகில் சென்று, என்ன முடிவு பண்ணிட்டியா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா இல்லை என் கூட காம்ப்ரமைஸ் ஆக போறியா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அதுவே என் கூட நீ ஒத்து போனா இந்த வீடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன்கிட்ட இருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கும். அதே நேரம் என் கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. நீ என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறிக்கொண்டே அவளை தாண்டி செல்லும் பொழுது அவளது இடையை பிடித்து கிள்ளிவிட்டு சென்றான். அவன் அவளது இடையை தொடும்போது அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றதால் அவள் தனக்கு ஒத்துப்போக ஆரம்பித்து விட்டாள் என நினைத்தான். ரஞ்சிதாவின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாறிக்கொண்டே இருந்தது. அவள் என்ன முடிவு எடுக்கப் போகிறாள் என அவளுக்கே தெரியவில்லை. சூரியன் நன்கு உதித்த பிறகு பொறுமையாக எழுந்த அவளுடைய கணவன் குளித்து முடித்துவிட்டு ரஞ்சிதாவை அழைத்தான். ரஞ்சிதா வேறு சிந்தனையில் இருந்ததால் அவளுடைய கணவனின் குரல் அவளது காதுகளுக்கு கேட்கவில்லை. அவன் 2-3 முறை கூப்பிட்டு விட்டு வேகமாக அவளது அருகில் வந்து ஓங்கி அறைந்தான். அவன் அப்படி அடித்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னோட சத்தத்தை கூட கேட்காம எவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்க என கோபமாக அவளுடைய கணவன் கேட்க, அதற்கு அவளோ சற்று சுதாரித்து கொண்டு, ஏங்க இந்த கோயிலில் பாடுற பாட்டு சத்தத்தினால நீங்கள் கூப்பிட்டது எனக்கு சரியாக கேட்கல என கூறி சமாளித்தாள். நீ இங்கே நின்னது போதும், வா வந்து சாப்பாடு போடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என அதிகார துணியில் அவளுடைய கணவன் கூற அவளும் சென்று அவனுக்கு உணவளித்தாள். சாப்பிட்டு முடித்தவன் வழக்கம் போல அதே தட்டில் கை கழுவி வாய் கொப்பளித்து அதை அதே தட்டில் துப்பினான். அவன் செய்வதை பார்க்கும் பொழுது அந்த தட்டால் அவனது முகத்தில் ஓங்கி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் தன்னால் அதை செய்ய முடியாததால் அவள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் மனதில் இவனுடன் கஷ்டப்படுவதற்கு பதில் அந்த வயதானவனுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற எண்ணம் உருவாக ஆரம்பித்தது. தன் கணவன் வெளியே சென்றதும் தான் குடியிருக்கும் வீட்டை தாளிட்டு விட்டு மேலே உள்ள அந்த வயதானவனின் வீட்டிற்கு சென்றாள் ரஞ்சிதா. அந்த வயதானவன் எப்பொழுதும் தன்னுடைய அறையை மிகவும் சுத்தமாக வைத்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அறையில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த வாசனை திரவியங்களின் மீது ரஞ்சிதாவின் கண்கள் சென்றன. அவள் நேராக அதன் அருகில் சென்று அங்கே இருக்கும் அனைத்தையும் முகர்ந்து பார்த்தாள். அவை ஒவ்வொன்றும் மனதை மைக்கும் அளவிற்கு வாசனையாக இருந்தன. அருகில் இருந்த ஒரு டேபிளின் மீது ஒரு கட்டு 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ரஞ்சிதா அதன் அருகில் சென்று அதை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பீரோ பாதி திறந்த நிலையில் இருந்தது. அதன் அருகில் சென்று பார்க்கும் பொழுது அதில் பெண்கள் அணியும் ஒரு லைகரா டிரான்ஸ்பரண்ட் நைட்டி மற்றும் உள்ளாடைகள் இருந்தன. அதை கையில் எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்த நிலை கண்ணாடியின் முன்பு நின்று கொண்டு அதை அணிந்து கொண்டாள். அதன் பின்பு ரஞ்சிதா அங்கு இருந்த படுக்கையில் படுக்கை விரிப்புகளை சரி செய்தாள். அப்பொழுது அந்த வயதானவன் அங்கு வந்தான்.
அத்தியாயம் 18. ரஞ்சிதா மேல் வீட்டில் உடையை மாற்றிக்கொண்டு தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தாள். அப்பொழுது அங்கு தங்கியிருக்கும் அந்த வயதானவன் வந்தான். நீ கூடிய சீக்கிரம் இங்கே வருவேன்னு தெரியும், ஆனால் இப்போவே வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என கூறிக்கொண்டே அவன் மெதுவாக அவளது அருகில் வந்தான். பிறகு அவன் மெத்தையின் மீது அமர்ந்திருக்கும் ரஞ்சிதாவின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். அந்த கிழவனின் கண்களில் மோகம் நிறைந்திருந்தது. அவன் வாயிலிருந்து எச்சில் கசிய ஆரம்பித்தது. இந்த வயதிலும் இப்படி அசடு வழிவதை பார்த்து திகைத்து போனாள் ரஞ்சிதா. அவனது பார்வை அவளுடைய தலை முதல் கால் வரை சென்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவள் உடுத்தியிருந்த அந்த உடை அவனை மேலும் கிறங்கடித்தது. அந்த உடை அவன் எதற்காக வாங்கினான் என தெரியவில்லை. ஆனால் அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. டிரான்ஸ்பரண்ட் உடை என்பதால் அவள் போட்டிருந்த உள்ளாடைகள் அப்படியே வெளியே தெரிந்தன. அவளுடைய சிவந்த உடல் அந்த ஆடையை மீறி அவனது கண்களுக்கு விருந்தளித்தது. அதை பார்த்தபடி தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தான் அவன். அப்பொழுது ரஞ்சிதா அவனை பார்த்தபடி, இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போற என கேட்க, அப்பொழுது மீண்டும் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்தவன், உன்னை எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நீ அந்த அளவுக்கு அழகு என மெல்லிய குரலில் பாதி வார்த்தையை முழுங்கியபடி பாதி வார்த்தையை மட்டும் அவன் வாயிலிருந்து வந்தது. அவன் இவ்வாறு தடுமாறுவதை பார்த்தே ரஞ்சிதா அவனுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டாள். அப்பொழுது அவன் அவளை அணைக்க அவளது அருகில் நெருங்கினான். உடனே ரஞ்சிதா தன்னுடைய பஞ்சு போன்ற பாதத்தை அவனது மார்பின் மீது வைத்தாள். கட்டிலில் படுத்தபடி அவளுடைய பாதங்களை அவனுடைய மார்பின் மீது வைத்ததும் அவன் சிலை போல அப்படியே நின்றான். அந்த சிவந்த பஞ்சு போன்ற பாதங்கள் தன்னுடைய மார்பில் பதிந்திருப்பதை அவன் ரசித்தான். தன் இரு கைகளாலும் அவளது பாதத்தை இறுக்கி பிடித்தான். பிறகு அந்த பாதங்களை தன் முகத்தில் வைத்து அதற்கு முத்தமிட்டான். அவனது அந்த செயலுக்கு கண்மூடி வெட்கப்பட்டாள் ரஞ்சிதா. அவளது அந்த செயலால் அவன் மேலும் மேலும் மோகத்தின் பிடிக்குள் மூழ்கடிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் ரஞ்சிதா அவனை பார்த்தபடி, என் காலையே எவ்வளவு நேரம்தான் வருடிக்கிட்டு இருப்பீங்க, என்னோட கால் மட்டும் உங்களுக்கு போதுமா என கேட்டாள். இல்லை இல்லை, எனக்கு நீ முழுசாக வேணும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எல்லா ஆம்பளைங்களும் சொல்கிற அதே டைலாக்கை தான் நீங்களும் இப்போ சொல்கிறீங்க. என்னையும் மற்ற ஆம்பளைங்க கூட சேர்த்து பேசாத ரஞ்சு பேபி, நான் ரொம்பவே வித்தியாசமானவன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, நீங்கள் பேசுகிறது என் வீட்டுக்காரனுக்கு கேட்டுட்டு போகுது, அப்புறம் நான் தான் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்குவேன். நீ அவனுக்கெல்லாம் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். உன்னை அவன் ஏதாவது பண்ணால் நான் அவனை சும்மாவே விடமாட்டேன். பரவாயில்ல, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் உங்களால் எப்படி அது முடியும்? அவர் எனக்கு தாலி கட்டுன புருஷன் ஆச்சே. அவன் உனக்கு தாலி கட்டிட்டானா நீ அவனுக்கு சொந்தமாகிடுவியா? உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, அது அப்படியே நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும் என கூறிவிட்டு வேகமாக ரஞ்சிதா படுக்கையை விட்டு எழுந்தாள். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் சமைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது மேலே வரேன் என ரஞ்சிதா கூற அந்த கிழவனுக்கு முகம் வாடி போனது. என்ன ரஞ்சு டார்லிங், இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆசையாக பேசிட்டு இப்போ உடனே எழுந்து போகிற? வேறு என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோடய வீட்டுக்கார் வந்துடுவார். அதனால் நான் போய் ஏதாவது அவருக்கு சமைச்சு வைக்கணும், இல்லைனா எனக்கு அடி விடும். எதுக்கும் கவலைப்படாத, உன்னை அவன் இனிமேல் அடிக்கவே மாட்டான். இன்னைக்கே நான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என கூறியபடி அந்த கிழவன் அவளை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் வெளியே செல்ல நினைத்த ரஞ்சிதா வாசல் வரை வந்து அப்படியே நின்றாள். ஏனென்றால் கீழே தன்னுடைய கணவன் வெளியில் இருந்து காம்பவுண்டின் உள்ளே வந்து கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். இந்த கோலத்தில் தன்னுடைய கணவன் தன்னை பார்த்தால் நிச்சயம் விபரீதம் ஏற்படும் என நினைத்தவள் மீண்டும் அந்த கிழவனின் வீட்டின் உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். ரஞ்சிதா உள்ளே நுழையும் போது எதிர்பாராத விதமாக அங்கு இருந்த கதவில் இடித்து கொண்டாள். அதனால் ஏற்பட்ட சத்தத்தின் காரணமாக கீழே நின்று கொண்டிருந்த ரஞ்சிதாவின் கணவன் தலையை மேலே உயர்த்தினான். அப்பொழுது கதவின் அருகில் உள்ள ஜன்னலில் யாரோ ஒரு பெண் நிற்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அந்த பெண் வீட்டின் உள்ளே பார்த்தபடி நிற்பதால் அவளுடைய முதுகு மட்டுமே அவனுடைய கண்களுக்கு காட்சியளித்தது. இது மட்டும் இல்லாமல் அவள் போட்டிருந்த டிரான்ஸ்பரண்ட் நைட்டியும் அவனது கண்களை கவர்ந்தன. பரவாயில்ல,
நம்ம முதலாளி அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டார் போல. வாழ்ந்தா இப்படி வாழணும், நாமளும் தான் இருக்கோமே. போயும் போயும் எதுக்கோ உதவாத இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்படி உக்காந்து இருக்கோம் என தன் மனைவியை மனதிற்குள் திட்டிக் கொண்டே ஜன்னலில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ரஞ்சிதாவின் கண்கள் ஏற்கனவே தான் கழட்டி போட்ட தன்னுடைய ஆடையின் மீது சென்றது. உடனே அவள் வேகமாக அதன் அருகே சென்று தான் உடுத்தியிருந்த உடையை சரசரவென கழட்டி எறிந்தாள். பிறகு தன்னுடைய பழைய உடையை எடுத்து உடுத்தி கொண்டு வெளியே செல்ல தயாராக நின்றாள். அந்த நேரத்தில் அருகே இருந்த அந்த வயதானவன் கண்கள் விரிந்த நிலையில் வாயை பிளந்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். ரஞ்சிதா தன் கணவன் மீது இருக்கும் பயத்தால் அருகில் இருந்த வயதானவனை மறந்து போனாள். அதனால் அவன் இருப்பதை மறந்து தன்னுடைய உடையை மாற்றினாள். எனவே அவளுடைய அழகை முழுமையாக பார்த்தபடி வாயை பிளந்து கொண்டு மயங்கி நின்றான் அந்த வயதானவன். பிறகு மெதுவாக ரஞ்சிதா அங்கு இருந்த ஜன்னலில் அருகே வந்து நின்றாள். அப்பொழுது மேலே பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய கணவனை பார்த்ததும் அவளுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. இவர் எதுக்காக இப்படி மேலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரோ என மனதிற்குள் நினைத்தபடி ரஞ்சிதா பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றாள். அதன் பின்பு எப்பொழுது தன்னுடைய கணவன் உள்ளே நுழைவான் என பொறுமையாக அந்த ஜன்னலில் அருகே காத்திருந்தாள் ரஞ்சிதா. அவனும் மிக நீண்ட நேரமாக அண்ணாந்து பார்த்தபடி இருந்ததால் அவனுடைய கழுத்து வலிக்க ஆரம்பித்தது. இதற்கு மேல் இங்கு நின்று காத்திருப்பது பயனற்றது என நினைத்து தன்னுடைய வீட்டின் உள்ளே நுழைந்தான். உடனே ரஞ்சிதா அவன் உள்ளே சென்று விட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள். ரஞ்சிதாவை வீடு முழுக்க அவனுடைய கணவன் தேடி பார்த்தான். அப்பொழுது அவள் எங்குமே இல்லை என்பதால் மீண்டும் அவன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். அப்பொழுது அவள் மேல் வீட்டிற்கு செல்லும் மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கி வந்தாள். இவள் எதற்காக இந்த நேரத்தில் மேலே சென்று வருகிறாள் என ரஞ்சிதாவின் கணவன் சந்தேகித்தான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதலாளி வேறு ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் பொழுது இவளுக்கு மேலே என்ன வேலை என இவள் மீது அவனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அவன் ரஞ்சிதாவை பார்த்து, இப்போ எதுக்காக மேலே போயிட்டு வர? அதுவாங்க, அந்த மேலே வீட்டில் இருக்கிறவர் திரும்பவும் தண்ணி வரல, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து மேலே பாத்ரூமில் வைக்கணும்னு சொன்னார். அதனால் போய் அவரோட பாத்ரூமில் தண்ணி வச்சுட்டு வரேன். அவர்கிட்ட தண்ணி வச்சுட்டு சொல்லலாம்னு அவரோட ரூம் கதவை தட்டினேன். அது லாக் பண்ணி இருந்தது. அதனால் நான் வந்துட்டேன். நீங்கள் வேணும்னா போய் அவர்கிட்ட தண்ணி உள்ளே வச்சாச்சுன்னு சொல்லிட்டு வாங்க என்று ரஞ்சிதா கூறியதும் அவன் எந்த ஒரு சந்தேகமும் படாமல் அதை நம்ப ஆரம்பித்தான். தன்னுடைய முதலாளி அந்த பெண்ணுடன் இருப்பதால் கதவை தாளிட்டு இருக்கிறார். அதனால்தான் இவள் தட்டும் பொழுது அவள் திறக்கவில்லை என தனக்குத்தானே ஒரு பதிலை கூறிக்கொண்டான் ரஞ்சிதாவின் கணவன். ரஞ்சிதா கூறுவதை அவன் நம்பிய பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது, நாம் இத்தனை நாட்களாக ஒரு முட்டாளுடன் வாழ்ந்திருக்கிறோம், இவனை ஏமாற்றுவது மிக சுலபம் என. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனால் பார்க்க சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கா. படத்தில் காட்டுற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களோட பாத்ரூமில் தண்ணி வைக்க போகும்போது அவங்க ரூமில் இருந்து கண்ட சத்தையெல்லாம் வந்துச்சு. அதனால் நான் வேகமாக கீழே வந்துட்டேன் என அப்பாவை போல கூறினாள். உடனே அவனும், நீ இனிமேல் போகாத, ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானே கொண்டு போய் தண்ணியெல்லாம் வச்சுட்டு வரேன் என கூறினான். அப்பொழுது ரஞ்சிதா மனதிற்குள், டேய், நீ எதுக்காக போறேன்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுண்டா என்று நினைத்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். ரஞ்சிதா அந்த மேல் வீட்டு கிழவனின் அறையில் நுழைவதை பார்த்ததும் அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அத்தியாயம் 19. ரஞ்சிதா மேல் வீட்டில் உள்ள அந்த கிழவனின் அறைக்கு செல்வதை பார்த்த அவளுடைய கணவன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றான். உடனே அவன் கோபத்தில் அருகில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை கையில் எடுத்தான். கோபத்தில் இருந்ததால் அவனது மனம் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவன் வேகமாக கையில் கம்பியோடு மேலே இருக்கும் அந்த கிழவனின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வேகமாக உள்ளே சென்றவன் அந்த கிழவனின் அறையின் உள்ளே நுழைந்தான். அங்கு அவனது அருகே முக்காடிட்டபடி ஒரு பெண் படுத்திருந்தாள். அதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் கண்பிடித்த அந்த வயதானவன் படுக்கையில் இருந்து எழுந்து, என்னடா கையில் கம்பியோடு வந்து நிற்கிற என கேட்டான். ஆனால் இது எதையும் காதில் வாங்காத ரஞ்சிதாவின் கணவன் கோபத்தில் அந்த கம்பியால் ஓங்கி வயதானவனின் தலை மீது அடித்தான்.
ரஞ்சிதாவின் கணவன் அடித்த வேகத்தில் அந்த கம்பி அவனது தலையை இரண்டாக பிளந்தது. அப்பொழுது அருகில் முகத்தை மூடியபடி படுத்திருந்த அந்த பெண் முகத்திலிருந்த துணியை விலக்கினாள். அவள் அவ்வாறு முகத்தில் உள்ள துணியை நீக்கியதும் ரஞ்சிதாவின் கணவனுக்கு பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தன. ஏனென்றால் தன் முதலாளியின் அருகில் படுத்திருப்பது தன்னுடைய மனைவி என்று நினைத்துத்தான் அவனை தாக்கினான். ஆனால் தற்பொழுது வேறொரு பெண் படுத்திருப்பதைக் கண்டு ரஞ்சிதாவின் கணவனுக்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது. தேவையில்லாமல் ஒரு கொலை செய்துவிட்டோம் என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். உடனே அவன் என்ன செய்வதென தெரியாமல் தன் கையில் இருந்த கம்பியை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். பயத்திலும் பதற்றத்திலும் ஓடியவன் கீழே என்ன கிடைக்கிறது என்பதை கூட கண்டு கொள்ளாமல் ஓடினான். அது மட்டும் இல்லாமல் அது இரவு நேரம் என்பதால் அவனுக்கு தரையில் இருப்பது எதுவும் சரியாக தெரியவில்லை. அப்பொழுது அவன் மாடிப்படியில் வேகமாக இறங்கும் பொழுது படிக்கட்டுகளில் ஏதோ ஒரு வழுவழுப்பான திரவம் அவனது காலை வழுக்கிவிட்டது. அவன் தடுமாறி மாடிப்படிகளில் உருண்டான். அவன் படிகளில் உருண்டு கொண்டே கீழே வரும்பொழுது நீட்டிக்கொண்டிருந்த ஒரு கம்பி அவனது கழுத்தில் குத்தியது. கழுத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு அடித்தது. மூச்சுவிட முடியாமல் அவன் சிரமப்பட்டான். அப்பொழுது அவனது முகத்திற்கு எதிரில் ஒரு பெண் முகம் தோன்றியது. அது வேறு யாரும் இல்லை, ரஞ்சிதா தான். ரஞ்சிதா அவனுக்கு நேர் எதிரே வந்து நின்றாள். அவன் கழுத்திலிருந்து ரத்தம் தெறித்தபடி மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். கையில் கம்பியுடன் தன்னுடைய கணவன் மேலே செல்வதை பார்த்த ரஞ்சிதா படிக்கட்டுகளில் எண்ணெயை ஊற்றிவிட்டாள். அதன் காரணமாகத்தான் அவன் கீழே வரும்பொழுது அவனது கால்கள் வலிக்கின. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை தான் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்த அதே கம்பியில் தற்பொழுது தன்னுடைய கணவனை மாட்ட வைத்து விட்டாள் ரஞ்சிதா. அவள் நினைத்தது போல ஒரே நேரத்தில் இருவரையும் பழி தீர்த்து கொண்டாள். தற்பொழுது அவளுக்கு மனதில் ஏதோ ஒரு பெரிய சுமை குறைந்தது போல இருந்தது. பல நாட்களாக சிறையில் இருந்து வெளியே வந்தவன் மனநிலை எப்படி இருக்குமோ அதுபோல அவளது மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. அப்பொழுது மேலே இருந்த அந்த கிழவனின் அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே ரஞ்சிதா தன் தலையை திருப்பி சத்தம் வரும் திசையில் பார்த்தாள். அங்கே கதவை திறந்து கொண்டு மாயா வந்தாள். மாயா ரஞ்சிதாவின் உடையை அணிந்து கொண்டு அந்த கிழவனின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அறையில் இருந்து கீழே இறங்கி வந்து ரஞ்சிதாவின் அருகே நின்று கொண்டிருந்த மாயாவை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ரஞ்சிதாவின் கணவன். எதுவும் புரியாமல் ரஞ்சிதாவின் கணவன் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் ரஞ்சிதா, போகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவு என கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்தவை அனைத்தையும் தெளிவாக தன் கணவனுக்கு கூற ஆரம்பித்தாள். அரை மணி நேரத்திற்கு முன்பு நடந்தவை. ரஞ்சிதாவை 2 நாட்களாக காணாததால் மாயா அவளை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். அப்பொழுது ரஞ்சிதா மாயாவிடம் தனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என கேட்க அதற்கு அவளும் நீ என்னன்னு சொல்லு, நான் செய்யறேன் என வாக்களித்தாள். ஆனால் அதை எப்படி செய்ய சொல்வது என ரஞ்சிதாவிற்கு சற்று சங்கடமாகவே இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தனக்கு இருக்கும் பிரச்சனையை பற்றி மிக விவரமாக எடுத்து கூறினாள். அவள் வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் மிகுந்த வேதனையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட மாயா உடனே சம்மதித்தாள். இருவரும் பேசி வைத்தது போல மாயா இரவு தன் வீட்டிற்கு வருவாள் என்பதை முழுமையாக நம்பிய ரஞ்சிதா தன் வீட்டின் காம்பவுண்டின் கதவையும் வீட்டின் கதவையும் திறந்து வைத்தாள். அந்த 2 கதவுகளும் மூடியிருந்தன, ஆனால் பூட்டாமல் இருந்தன. அதே போல அந்த சமயத்தில் மாயா யாருக்கும் தெரியாமல் வீட்டின் உள்ளே வந்து தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சிதாவை மெதுவாக எழுப்பினாள். அதன் பின்பு மாயாவை வேறு ஒரு அறைக்கு மெதுவாக சத்தம் எதுவும் கேட்காமல் அழைத்து சென்றாள் ரஞ்சிதா. அங்கு இருந்த தன்னுடைய உடை ஒன்றை அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய மாயாவும் தன்னுடைய ஆடையை கழற்றி வைத்துவிட்டு ரஞ்சிதாவின் உடைகளை போட்டு கொண்டாள். மாயா தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வரும் வரை காத்து கொண்டிருந்த ரஞ்சிதா மெதுவாக சென்று தன்னுடைய கணவன் மீது போர்த்தப்பட்டிருந்த போர்வையை விலக்கினாள். உடனே அவள் வேகமாக சென்று மேல் வீட்டிற்கு செல்லும் படிக்கட்டின் கீழே இருக்கும் மறைவான இடத்தில் சென்று மறைந்து கொண்டாள். மாயா படிக்கட்டு மேலே ஏறுவதற்காக தயாராக நின்று கொண்டிருந்தாள். ரஞ்சிதாவின் கணவன் எப்பொழுதும் முழுமையாக மூடிக்கொண்டுதான் தூங்குவான். அவனுக்கு போர்வை இல்லை என்றால் தூக்கமே வராது. தற்பொழுது அவன் மீது இருந்த போர்வை விலக்கப்பட்டதால் அவன் தூக்கம் கலைந்து எழுந்தான்.
மேலே இருந்த போர்வையை யார் எடுத்தது என திட்டிக்கொண்டே, நிச்சயம் தன் மனைவிதான் அவளுக்கு வேண்டும் என்று எடுத்திருப்பாள் என நினைத்து கோபமாக அவள் படுத்திருந்த இடத்தை பார்த்தான். அங்கே அவள் இல்லை. ரஞ்சிதா மேலே செல்ல சொன்னதும் மாயாவும் படிக்கட்டின் மீது ஏற ஆரம்பித்தாள். அப்பொழுது வாசப்படிக்கு வந்த ரஞ்சிதாவின் கணவன் படி ஏறுவது தன்னுடைய மனைவி என்று தவறாக நினைத்தான். ஏனென்றால் மாயா உடுத்தியிருந்தது தன்னுடைய மனைவி ரஞ்சிதாவின் உடையை. தன்னுடைய மனைவி வேறு ஒருவன் வீட்டிற்கு செல்கிறாள் என கோபத்தில் என்ன செய்வது என தெரியாமல் அங்கும் இங்குமாக தன் தலையை சுழற்றினான். அப்பொழுது அவனது கண்களுக்கு ஒரு இரும்பு கம்பி தென்பட்டது. உடனே அவன் அந்த கம்பியை கையில் ஏந்தி கொண்டு வேகமாக மேல் வீட்டை நோக்கி ஓடினான். தன் கணவன் இவ்வாறு எதையும் யோசிக்காமல் கம்பியை எடுத்துக்கொண்டு மேல் வீட்டை நோக்கி ஓடுவதை பார்த்த ரஞ்சிதா வேகமாக ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த எண்ணெய் டப்பாவை கையில் வைத்துக்கொண்டு படிக்கட்டின் மீது ஊற்றினாள். சரியாக அவள் மேலே இருந்து 3வது மாடியில் அந்த எண்ணெயை ஊற்றினாள். பிறகு கீழே இறங்கி வந்த ரஞ்சிதா அந்த கம்பியில் நிச்சயம் தன்னுடைய கணவன் சிக்குவானா என சுவற்றில் நீட்டி கொண்டிருந்த கம்பியை கவனித்தாள். அவள் நினைத்தது போல அதில் நிச்சயமாக சிக்குவான் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பியை சற்று நேர்படுத்தினாள். அது சரியாக படிக்கட்டு முடிவில் சுவற்றில் இருந்து கூராக நீட்டி கொண்டிருந்தது. மேலே சென்ற ரஞ்சிதாவின் கணவன் அந்த கிழவனை கம்பியால் தாக்கி கொள்ளும் பொழுது தன் முகத்தில் இருந்த துணியை விலக்கினாள் மாயா. அப்பொழுதுதான் ரஞ்சிதாவின் கணவனுக்கு தெரிந்தது அது ரஞ்சிதா இல்லை என்பது. உடனே அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். தன் கையில் வைத்திருந்த கம்பியை அப்படியே கீழே போட்டுவிட்டான். உடனே அவன் பதறி அடித்து கொண்டு கீழே ஓடும் பொழுது ஏற்கனவே ரஞ்சிதா ஊற்றி வைத்திருந்த எண்ணெயில் காலை வைத்து படிக்கட்டுகளில் உருண்டான். அப்பொழுது இரவு நேரம் என்பதால் சுவற்றில் நீட்டிக்கொண்டிருந்த கம்பி அவனது கண்களுக்கு தெரியவில்லை. அது ரஞ்சிதா நினைத்தது போல சரியாக அவளது கணவனின் கழுத்தை துளைத்தது. இவ்வாறு தங்கள் இருவரும் சேர்ந்து செய்த திட்டத்தை பற்றி தெளிவாக தன்னுடைய கணவனுக்கு கூறினாள் ரஞ்சிதா. ரஞ்சிதா கூறுவதை கேட்டுக்கொண்டே அவளுடைய கணவனது உயிர் பிரிந்தது. தான் வந்த வேலை சிறப்பாக முடிந்தது, இதற்கு மேல் நாம் இங்கு இருக்க தேவையில்லை என நினைத்த மாயா ரஞ்சிதாவின் வீட்டின் உள்ளே சென்று தன்னுடைய ஆடையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அப்பொழுது படிக்கட்டின் முன்பு அமர்ந்தபடி கழுத்தில் கம்பி குத்தியபடி இறந்து கிடந்த தன் கணவனை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் ரஞ்சிதா. ரஞ்சிதாவின் நிலையை பார்த்ததும் மாயாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன நினைத்து கொண்டு இப்படி இறந்தவனை பார்த்து கொண்டிருக்கிறாள் இவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என நினைத்த மாயா ரஞ்சிதாவின் அருகில் வந்து அவளது தோள் மீது கையை வைத்தாள். அப்பொழுது மீண்டும் சுயநினைவுக்கு வந்த ரஞ்சிதா தன் தலையை திருப்பி மாயாவை பார்த்தாள். சென்று வருகிறேன் என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டாள். அந்த நேரத்தில் ரஞ்சிதாவின் பக்கத்து வீட்டில் மின் விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. அது ஒரு போலீஸ்காரர் வீடு. அவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சற்று நேரத்திற்கு முன்பு கேட்டது என்ன சத்தம் என அங்கும் இங்குமாக தன் கண்களை சுழலவிட்டான். அப்பொழுது ரஞ்சிதாவின் காம்பவுண்டில் இருந்து ஒரு பெண் தலையில் முக்காடிட்டபடி வெளியே செல்வதை அந்த போலீஸ்காரன் பார்த்தான். அத்தியாயம் 20. வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் தீரன் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வெளியே வந்தான். அப்பொழுது தனது பக்கத்து வீடான ரஞ்சிதாவின் வீட்டில் இருந்து யாரோ ஒரு பெண் முக்காடிட்டபடி வெளியில் செல்வதை அவன் பார்த்தான். இந்த நேரத்தில் பக்கத்து காம்பவுண்டில் இருந்து வெளியில் செல்லும் அந்த பெண் யாராக இருக்கும் என யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது வீட்டின் உள்ளே இருந்து அவனது மனைவி ஜாஸ்மின் அவனை அழைத்தாள். என்னங்க, வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததே லேட்டு, இதில் சாப்பிடாம வெளியில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என ஜாஸ்மின் தன் கணவன் மீதுள்ள அக்கறையில் கத்தினாள். அவளது அந்த அதட்டலுக்கு பயந்தவன் போல அவளுடைய கணவன் தீரன் இதோ வந்துட்டாமோ என கூறியபடி வேகமாக சென்று மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சாப்பாட்டை ஒவ்வொரு முறையும் வாயில் வைக்கும் பொழுது அவனுடைய அன்னையின் ஞாபகம் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவனுடைய அன்னை அவனது சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் அவன் தன்னுடைய தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தான். அதனால் அவன் பல நாட்கள் தன் அன்னையின் அன்பிற்காக ஏங்கி இருக்கிறான். தற்பொழுது தன் அன்னையின் மறு உருவமாக தன்னுடைய மனைவி இருப்பதை பார்த்து அவனது கண்கள் கலங்கின. அப்பொழுது ஜாஸ்மின் அவனை பார்த்து, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? சின்ன குழந்தை மாதிரி ஒரே விஷயத்த தினம் எப்படி தான் நினச்சி அலறீங்களோ தெரிய மாட்டேங்குது என தன்னவனை கிண்டல் செய்தாள்.
அது அம்மு என பேச ஆரம்பித்தவனை ஒரே வார்த்தையில் ஆஃப் செய்தாள் ஜாஸ்மின். போதுங்க, போதும். நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எப்பயாவது ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, எப்போதுமே நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீ சமைக்கிறது என் அம்மா சமைக்கிற மாதிரி இருக்குது, நீ பேசுகிறது என் அம்மா பேசுகிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒன்று உங்கள் அம்மாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. வேறு வழி இல்லாமோ, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கிறது என்னோட அம்மாவை தான். ஆனால் இப்போ என்னோட அம்மாவை விட நான் அதிகமாக நேசிக்கிறது ஒன்றை மட்டும்தான். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னையெல்லாம் என் வாழ்க்கை ஏனோ தானோன்னு தான் இருந்தது என தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான் தீரன். சரி சரி, இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க என ஜாஸ்மின் கூற அவளை பார்த்தபடி புன்னகைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தான் தீரன். அப்பொழுது அவன் தன் மனைவிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சாப்பிட்ட தட்டு மற்றும் தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருந்த செம்பு அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வாஷ் பேஷனை நோக்கி நடந்தான். அப்பொழுது அவன் கொண்டு சென்ற ஒரு சிறிய தட்டு பொத்தென்று கீழே விழுந்தது. என்னங்க, இப்போ எதுக்காக இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? நான் எடுத்துக்க மாட்டேனா? ஒழுங்காக வச்சுட்டு போய் படுங்க. நீங்கள் போடுற சத்தத்தில் பொண்ணு எழுந்திருக்க போறா என்று அவனது மனைவி திட்டியதும் அவன் சிரித்து கொண்டே அதை வாஷ் பேஷனில் வைத்துவிட்டு கையை கழுவி விட்டு மனதிற்குள், இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ரொமான்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா நாம் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குதே என மனதிற்குள் நினைத்து கொண்டே தன்னுடைய படுக்கை அறையை நோக்கி நடந்தான். அங்கு தன் மகள் வெண்பா நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். தன்னுடைய அன்னை இல்லாத தன் வாழ்க்கையை தன் மனைவியும் தன் மகளும் முழுமையாக்கியதை அவன் ஒவ்வொரு கணமும் நினைத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். சிறு வயதில் தன்னுடைய அம்மா தன்னை திட்டுவது அவனுக்கு ஞாபகம் இருந்தது. அதாவது அவன் தூங்கும் பொழுது விரல் சூப்புவதை வழக்கமாக வைத்திருந்தான். அதே போல தற்பொழுது தன்னுடைய மகள் வாயில் விரலை வைத்தபடி படுத்திருப்பது அவனுக்கு தன்னுடைய அம்மாவை ஞாபகப்படுத்தியது. தீரன் தன் மகளை பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருக்க அறையின் உள்ளே நுழைந்தாள் ஜாஸ்மின். என்ன, திரும்பவும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மாவை பற்றி கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்களா என கிண்டலாக ஜாஸ்மின் கேட்க அவனும் ஆமாம் என சிரித்து கொண்டே பதிலளித்தான். பாப்பா தூங்குற வரைக்கும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்த பாடில்லை. அவள் உங்களை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டா. அவளுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்க. எனக்கு மட்டும் ஆசையாமோ, உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியா? ஸ்டேஷனில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நீயும் பாப்பாவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு இருப்பீங்களா, தூங்கி இருப்பீங்களான்னு எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் மனசில் எப்போவுமே உங்கள் 2 பேரும் நினப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எனக்கும் தெரியுங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியுமா? அவள் சின்ன குழந்தை. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் தான் அவளோட உலகம். அதனால் அவளுக்காக தினமும் 1 மணி நேரமாவது பர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுங்க. சரிம்மா, இனிமேல் நான் வர முயற்சி பண்ணுறேன். அடுத்த வாரம் லீவு அப்ளை பண்ணியிருக்கேன். லீவா? இப்போ எதுக்காக திடீர்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் போகிறோமா? நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகலாமோ. நம்ம ஒரு 5 நாள் ஃபேமிலியோட டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உன்னையும் பாப்பாவையும் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணினேன் என தீரன் கூறியதும் ஜாஸ்மினுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் கணவனின் அன்பும் அக்கறையும் நினைத்து அவளது மனம் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. ஏங்க, நம்ம எங்கேயும் வெளியிலலாம் போக வேணாம். எதுக்கு தேவையில்லாத செலவு? நீங்கள் எங்கள் 2 பேர் கூடயும் வீட்டிலே இருங்க, அது போதும் என ஜஸ்மின் கூறினாள். வீட்டிலே இருக்கிறதுக்கு எதுக்காக அம்மோ லீவ் போடணும்? ஜாலியாக எல்லாரும் வெளியில் போயிட்டு வரலாமோ? அதெல்லாம் நம்ம எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஜாஸ்மின் கோபமாக அதட்டினாள். உடனே தீரன் சிறு பிள்ளையைப் போல எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். தன் கணவனின் அமைதியை கண்டு உடனே ஜாஸ்மின், என்னங்க, உங்களை எல்லாம் எவங்க வேலைக்கு எடுத்தது? நீங்கள் நான் ஏதாவது சொன்னாலே பயப்படுறீங்க. ஆனால் ஊரில் உள்ள எல்லா பயலும் உங்களை பார்த்து பயப்படுறான். வேற வழி இல்லையே அம்மோ. உன்னையும் என் பிள்ளையும் தவிர வேற யாருக்கும் நான் எப்பவும் பயப்பட மாட்டேன் என தீரன் கூறினான். சரிங்க, எனக்கு ஒன்று தோணுது, அதை உங்ககிட்ட சொல்லலாமா? என்னமோ புதுசாக பர்மிஷன் எல்லாம் கேட்குற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாப்பா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால் நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாமா? உங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக போகணும். அப்பாவை நான் எத்தனையோ முறை இங்கே வந்து நம்ம கூட இருக்க சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன்.
ஆனால் அவர் சொந்த ஊரை விட்டு வரவே மாட்டேங்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த முறை நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என கூறிக்கொண்டே தன் அருகில் அமர்ந்திருந்த தன் மனைவியின் மடியில் தலை வைத்தான் தீரன். தன் கணவன் தன் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது அவளுக்கு ஒரு விதமான வெட்கத்தை ஏற்படுத்தியது. ஜாஸ்மினின் முகத்தில் ஏற்படும் மாற்றத்தை தீரன் கவனித்தான். என்னம்மோ வெக்கப்படுறியா என அவளை பார்த்து கேட்டுக்கொண்டே தீரன் அவளது முகத்தை வருடினான். ஜாஸ்மினின் முகத்தில் கலைந்த கேசத்தில் இருந்து சில முடிகள் முகத்தில் படும்படி தொங்கிக் கொண்டிருந்தன. அதனை தீரன் தன் கைகளால் ஒதுக்கிவிட்டான். திருமணமாகியே 3 ஆண்டுகள் ஆன பின்பும் கல்யாணம் பண்ண மறுநாள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ உள்ளே வரும்போது எப்படி வந்தியோ அதே மாதிரியே தான் இப்போவும் வெக்கப்படுற என கொஞ்சம் மொழியில் ஜாஸ்மினிடம் கூறினான் தீரன். அந்த தருணத்தில் ஜாஸ்மின் அவனை பார்த்து, நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என கூறியபடி முகத்தை மறைத்து கொண்டாள் ஜாஸ்மின். என் பொண்டாட்டிக்கு எது வருதோ இல்லையோ வெக்கம் மட்டும் தானாக வந்துடுது என கூறிக்கொண்டே அவன் ஜாஸ்மின் முகத்தில் இருந்து கையை எடுத்தான். அதன் பின்பு அவன் அவளது இதழோடு இதழ் பதித்தான். அப்பொழுது இருவரையும் யாரோ உலுக்குவது போல இருந்தது. உடனே அவர்கள் இருவரும் பதறி அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு விலகி அமர்ந்தனர். அங்கே தூங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய மகள் வெண்பா எழுந்து வந்து அவர்களது அருகே நின்று கொண்டிருந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த தன் மகள் எப்பொழுது எழுந்தாள் என்று தெரியாமல் இருவரும் திருதிருவென முழித்து கொண்டிருந்தனர். தூக்கத்திலிருந்து கண்விழித்த வெண்பா தனது தந்தையை பார்த்ததும் மகிழ்ச்சியில் அப்பா என கூறிக்கொண்டே அவனது கழுத்தை கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்பொழுது தன் மகளின் முகத்தில் கண்ட இன்பத்தில் தீரன் தன்னுடைய வாழ்க்கை முழுமையானதாக உணர்ந்தான். தன் மகள் தூங்காமல் விளையாடி கொண்டிருந்ததால் ஜாஸ்மின் மற்றும் தீரன் இருவரும் தூங்க நீண்ட நேரமானது. அதன் பின்பு தூங்க ஆரம்பித்ததால் தீரன் பொழுது விழுந்ததும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது அருகில் ஜாஸ்மினும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ ஒருவர் கதவு தட்டும் சத்தம் கேட்டு ஜாஸ்மின் எழுந்து வந்து கதவை திறந்தாள். அங்கு அவர்கள் வீட்டின் முன்பு போலீஸ்காரர்கள் வந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கிறார்கள் என தெரியாமல் ஜாஸ்மின் பதற்றத்தில் வேகமாக ஓடி சென்று தூங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய கணவனை எழுப்பினாள். தொடரும்.